இந்தியாவோட சர்வீஸ் எக்கனாமி பூம் ஆகிட்டு இருக்கு. ஃப்ரம் ஐடி டு ஃபினான்ஸ் டு ஹெல்த் கேர். அண்ட் ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இந்த வேவை ரைட் பண்ணுறதுக்காக தான் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கு NFO ஆக்சிஸ் சர்வீசஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட். பட் இந்த மாதிரி சர்வீசஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ஸ்மார்ட்டாக. வாங்க ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலமா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. ஸோ நம்ம இந்த ஃபண்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுப்போம். இது ஒரு NFO அப்படின்றதுனால இதோட ஓப்பனிங் டேட் வந்து 4th July 2025, க்ளோசிங் டேட் 18th July 2025. அண்ட் இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப். இதோட கேட்டகரி வந்து ஈக்விட்டி திமேட்டிக். அண்ட் இது வந்து ஃபாலோ பண்ணுற பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி சர்வீஸ் செக்டார் TRI. எக்ஸிட் லோட் வந்து சப்போஸ் 1 இயர்க்குள்ளே ரிடீம் பண்ணிட்டீங்கன்னா 10% அப்ளை ஆகும். ஆஃப்டர் 1 year 1% அப்ளை ஆகும். இதில் என்ட்ரி லோட் கிடையாது. அண்ட் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ரிக்வயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ₹100. அண்ட் இந்த ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து மிஸ்டர் சச்சின் ரெலேக்கர், மிஸ்டர் ஸ்ரேயாஷ் தேவால்கர் அண்ட் மிஸ்டர் கிருஷ்ணா நாராயண். அண்ட் இதோட ரிஸ்கோமீட்டர் படி இதில் அதிக ரிஸ்க் இருக்கணும் குறிப்பிட்டிருக்காங்க. இதோட பிரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ராஸ் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், ஈக்விட்டி ரிலேட்டட் கம்பெனிஸில், அதுவும் எந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து எக்கனாமியில் சர்வீஸ் செக்டார்லேருந்து அல்ல அந்த பிஸ்னஸ்லேருந்து இன்கம் டிரைவ் பண்ணுறாங்களோ மெஜாரிட்டி அந்த மாதிரி கம்பெனிஸ்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணி லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிஷியேஷனை ஜென்ரேட் பண்ணணுன்றது தான் இதோட பிரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். ஸோ இப்போ இந்த NFO பற்றின ஒரு பேசிக் ஐடியா நமக்கு இருக்குது. பட் இதில் இன்வெஸ்ட் பண்ணால் லாங் டேர்மில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா இல்லையான்றதுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இதோட ப்ரோஸ் அண்ட் கான்செப்ட் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் இந்தியாஸ் க்ரோயிங் சர்வீஸ் எக்கனாமி. ஸோ இந்த ஃபண்ட் வந்து எந்த மாதிரியான செக்டார் தான் டார்கெட் பண்ணுறாங்கன்னா பேங்கிங், ஐடி, டெலிகாம் அண்ட் மோர். இது எல்லாமே இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத்க்கான கீ இன்ஜின்ஸ்னே சொல்லலாம். நம்பர் 2 ஸ்ட்ரக்சரல் டெய்ல்விண்ட்ஸ். இப்போ வந்து ரைசிங் டிஜிட்டல் அடாப்ஷன், அர்பனைசேஷன் அண்ட் ஃபார்மலைசேஷன் மூலியமா வி கேன் எக்ஸ்பெக்ட் தட் த சர்வீஸ் இண்டஸ்ட்ரி வந்துட்டு கம்மிங் இயர்ஸில் இன்னும் ஸ்டெடியாக க்ரோ ஆகும் அப்படின்னு இட்ஸ் பீங் எக்ஸ்பெக்டட். அண்ட் நம்பர் 3 குவாலிட்டி ஸ்டாக் பிக்ஸ். ஆக்சிஸ் AMC பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி known for its quality bias. அதாவது fundamentally strong and well managed companiesல இருக்கிற ஸ்டாக்ஸை பிக் பண்ணுறது தான் இவங்களோட எய்ம். அண்ட் நம்பர் 4 concentrated and diversified within services. ஸோ இது சர்வீஸ் தீம்டாக இருக்கிறதுனால அண்ட் எஸ்பெஷலி சர்வீஸ் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுனால இதோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அக்ராஸ் மல்டிபிள் சர்வீஸ் செக்டரில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ தீம்லேயே கொஞ்சம் பேலன்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி. அண்ட் நம்பர் 5 இது ஒரு லாங் டேர்ம் க்ரோத் ஓரியன்ட் இன்வெஸ்டாருக்கு ப்ராபப்ளி இன்னும் சூட்டபிளாக இருக்கும். நீங்கள் வந்து லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அண்ட் இந்தியாவோட க்ரோத் ஸ்டோரியில் நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்கன்னா இந்த ஃபண்ட் அந்த விஷனோட நல்லாவே அலைன் ஆகுது. இதோட சில கான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திமேட்டிக் இஸ் ஈக்குவல் டு செக்டாரல் ரிஸ்க். இதோட திமேட்டிக் ஃபண்ட் அப்படின்றதுனால இட் லேக்ஸ் செக்டார் டைவர்சிஃபிகேஷன். இப்போ சப்போஸ் சர்வீஸ் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோமே அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்பர் 2 மேனுஃபேக்சரிங் இல்லை கமோடிட்டி செக்டாரில் எந்த எக்ஸ்போஷர் கிடையாது. அதாவது பை டிசைன் பார்த்தீங்கன்னா இது சில செக்டார்ஸை கம்ப்ளீட்லி மிஸ் பண்ணுது. லைக் இண்டஸ்ட்ரியல்ஸ், எனர்ஜி, மெட்டீரியல்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் த மார்க்கெட் சைக்கிளில் இட் ஹேஸ் த பொட்டன்ஷியல் டு டூ well. Number 3 higher volatility in certain phases. ஸோ சர்வீஸ் செக்டார்ஸில் அதுவும் ஐடி அண்ட் ஃபினான்ஷியல் இந்த மாதிரி செக்டார்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஸ்லோ டவுன் இல்லை குளோபல் அன்சர்டனிட்டி அப்போ கேன் ஃபேஸ் ஷார்ப் கரெக்ஷன்ஸ். ஸோ இதுவுமே ஒரு ட்ராபேக். நம்பர் 4 இட் ரிக்வயர்ஸ் அ லாங் டேர்ம் வியூ. ஸோ திமேட்டிக் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் பீரியடில் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பேஷன்ஸ் இஸ் கீ. ஸோ இது ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு மோஸ்ட்லி சூட்டபிளாக இருக்காது. நம்பர் 5 ரிலேட்டிவ்லி நியூ ஃபண்ட். ஸோ இது ஒரு NFO அப்படின்றதுனால இதுக்கிட்ட லாங் பர்ஃபார்மன்ஸ் ஹிஸ்ட்ரி இல்லை. நம்ம வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணணும் இது எப்படி டிஃப்ரெண்ட் மார்க்கெட் சைக்கிளை மேனேஜ் பண்ணுது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸுமே இருக்குது. ஸோ இதெல்லாமே மைண்டில் வச்சு தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். ஸோ ஃபைனல் டேக்அவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் சர்வீசஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் வந்து இந்தியாவோட சர்வீஸ் லெட் க்ரோத்ல அவங்க ஒரு ஃபோக்கஸ் பெட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவில் இட் கேன் ஆட் வேல்யூ. சப்போஸ் நீங்கள் ஒரு திமேட்டிக் லாங் டேர்ம் வியூ எடுக்கிறதுக்கு ஓகேவா இருக்கீங்கன்னா. பட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம்னா இது உங்களோட கோர் ஹோல்டிங்ஸை ரிப்ளேஸ் பண்ணக்கூடாது. ஆல்வேஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலை செக் பண்ணுங்க. எங்களுடைய பர்சனல் ரெக்கமெண்டேஷன் என்னென்னா நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டராக இருக்கீங்க, இப்போ தான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லைனா ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருக்கீங்க, நீங்கள் ரிஸ்க் எடுக்க அவ்வளோ வில்லிங்காக இல்லைனாலுமே இந்த மாதிரி ஒரு திமேட்டிக் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். பட் சப்போஸ் ஏன்னா உங்களுக்கு இதுதான் NFO நம்மளுக்கு இன்னும் இது தெரியாது இது எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணி இல்லை என்ன மாதிரியான ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது, போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ரக்சர் என்ன நம்மளுக்கு பெரிய டீட்டெயில்ஸ் தெரியாது. இனிமேல் தான் இது வந்து நான் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணணும் இது எப்படி மேனேஜ் பண்ணுது டிஃப்ரெண்ட் மார்க்கெட் சைக்கிள்ஸ் அப்படின்னு. ஸோ நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பிளைண்ட் ரிஸ்க்
ரிஸ்க் தான். நம்ம தெரிஞ்ச ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கல. பட் உங்களுக்கு திமேட்டிக் ஃபண்ட் அது இந்த மாதிரி சிமிலர் ஒரு எக்ஸிஸ்டிங் திமேட்டிக் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். சப்போஸ் இந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா. ஏன்னா அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுவும் எஸ்பெஷலி ட்ராக் ரெக்கார்ட் பாருங்கள். ஒரு 7 to 10 years அந்த மாதிரி லாங் டேர்ம் பீரியடில் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கான்னு பாருங்கள். ஸோ ஒரு ஹைஸ் அண்ட் லோஸ் எப்படி அது பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, டிஃப்ரெண்ட் மார்க்கெட் சைக்கிள்ஸ் எப்படி அந்த ஃபண்ட் ஹேண்டில் பண்ணியிருக்கு நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அதை வச்சு ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்க முடியும். பட் எதுவுமே ஐடியா இல்லாமல் இந்த மாதிரி ஒரு NFOல இன்வெஸ்ட் பண்ணுறது இஸ் அ பிளைண்ட் ரிஸ்க். பட் ஒரு எக்ஸிஸ்டிங் ஆல்ரெடி ஒரு சிமிலர் இந்த மாதிரி திமேட்டிக் ஃபண்டில் ட்ராக் ரெக்கார்டோட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த தீமில் சிமிலராக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா. அண்ட் ஆல்சோ உங்கள் கோர் போர்ட்ஃபோலியோக்காக இந்த ஃபண்ட்ஸை வந்து ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சி இந்த ஃபண்டை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா இது சப்போஸ் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுதா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி NFO நம்ம என்ன மாதிரியான ரிஸ்க் எடுக்கிறோன்னு தெரியாது. ஸோ இது அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா நம்ம போர்ட்ஃபோலியோட வந்து ஓவரால் ரிட்டர்ன்ஸுமே சிக்னிஃபிகண்டாக இது பாதிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இதை வந்து கோர் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணாதீங்க. அண்ட் எஸ்பெஷலி இது ஒரு திமேட்டிக் ஃபண்ட் அப்படின்றதுனால இதுலேருந்து எப்போ என்டர் அண்ட் எக்ஸிட் ஆகணும்னு உங்களுக்கு ஐடியா இல்லை ப்ராப்பரானாலுமே கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரு சீசன் இன்வெஸ்டாக இருக்குமே இது இட்ஸ் வெரி ஹார்ட் டு ப்ரெடிக்ட். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு திமேட்டிக் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பல ஆங்கிளில் யோசிச்சு தான் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமா இல்லையான்றது பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அண்ட் ஃபைனலி ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ்க்காக ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர்கிட்ட கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க வந்து உங்களுடைய இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ், ரிஸ்க் ப்ரொஃபைல், ஓவர்லாப் ரேஷியோ, அலோகேஷன் எல்லாமே அவங்க சூட்டபிலிட்டி பார்ப்பாங்க. ஸோ உங்களுடைய ரிஸ்க் டாலரன்ஸ், ஃபினான்ஷியல் கோல்ஸ், போர்ட்ஃபோலியோக்கு அலைன் ஆகுதான் தே வில் ஹெல்ப் யூ டு கைட். ஸோ இந்த மாதிரி கைடன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக லாங் டேர்மில் இன்னும் பெட்டர் அவுட்கம்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.